ஹலோ பசங்களா, ஹைக்யூ ஜீனியில இருந்து நான் உங்க பயோ ஃபேக்கல்டி ஸ்வேதா. இன்னைக்கு நம்ம கிரேட் 11ல இருக்கக்கூடிய ஒரு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அண்ட் ஃபண்டமெண்டல் டாபிக்கான செல் த யூனிட் ஆஃப் லைஃப் தான் பார்க்க போறோம். ஸோ இன் திஸ் வீடியோ வி வில் பி டாக்கிங் அபவுட் who found the cell and how was the discovery made and what are the different types of cell and how we classify them. Okay, so when we talk about eukaryotic cell, so நம்ம பார்ட் 1லயே பார்த்திருந்தோம் eukaryote அப்படின்னாலே இங்க என்ன அர்த்தம், நமக்கு வந்து நியூக்ளியஸ் வந்து வெல் ஃபார்ம்டா இருக்கும், which means it has a double membraned wall and நம்மளுடைய DNA is enclosed inside this double membraned organelle அப்படின்றது தான் வந்து மீனிங். and most newly originated அப்படின்னு கூட சம்டைம்ஸ் வந்து சொல்லுவாங்க. ஸோ இது எதெல்லாம் இன்க்ளூட் பண்ணுது, from the protist it is going to include all the unicellular eukaryotes, plants, animals and fungi. Okay, and apart from that, as I told, இங்க வந்து ஒரு organized nucleusம் இருக்கு and that is going to contain all the hereditary material. Okay, and இந்த hereditary materialum வந்து ரொம்ப கவர்டா தான் இருக்கும். and also understand, இப்ப prokaryotic cell எப்படி மேக்ஸிமம் இப்ப பாக்டீரியால ராட் ஷேப் பாக்டீரியா பாக்குறீங்கன்னா ரொம்ப சிமிலரா இருக்கும், அந்த மாதிரி இங்க எல்லா யூகேரியாட்டிக் செல்ஸும் வந்து உங்களுக்கு ஐடென்டிக்கலா இருக்காது. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் plant cells and animal cells. Okay, now we are moving into the cell membrane. So cell membrane வந்து நம்ம living part of the cell அப்படின்னும் சொல்லலாம், because cell wall is the non-living one. So எல்லா living cellsலயுமே வந்து எக்ஸ்டர்னலா ஒரு thin electron microscopic elastic regenerative and selectively permeable membrane இருக்கு. அதை தான் வந்து நம்ம plasma membrane or cell membrane அப்படின்னு சொல்றோம் பசங்களா. Okay, so when you talk about its composition, இதுல வந்து lipoproteins, அதாவது lipids and proteins together நமக்கு வந்து major component-ஆ இருப்பாங்க, which is making up to the 60% of plasma membrane. and proteins வந்து mechanical strength-காகவும் and they are also responsible for transportation of different substances in and across the cell. Okay, லிபிட்ஸ் பொறுத்த வரைக்கும் 28ல இருந்து 79% இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இன் கேஸ் ஆஃப் ஹியூமன்ஸ் மைலின் வந்து 79% இருக்கும். ஸோ பிளாஸ்மா மெம்பரேன்ல இருக்கக்கூடிய லிபிட்ஸ்ல வந்து மொத்தம் 3 டைப்ஸ் இருக்கும். ஒன்று வந்து பாஸ்போலிபிட், இன்னொன்று கிளைகோலிபிட் அண்ட் தென் ஸ்டெரால். ஸோ ஸ்டெரால் அப்படின்றது வந்து நமக்கு கொலஸ்ட்ரால்ல, ஃபைட்டோஎஸ்ட்ரால்ல, எர்கோஸ்டீரால்லாம் நம்ம வந்து பார்க்கக்கூடிய ஒரு ஹார்மோன் சிந்தசைசிங் காம்பவுண்டா தான் இருக்கும். அண்ட் கார்போஹைட்ரேட்ஸ் வந்து கிட்டத்தட்ட 2 to 10% தான் வந்து இதனுடைய ஸ்ட்ரக்சர்லயே இருப்பாங்க. அபார்ட் ஃப்ரம் தட், கார்போஹைட்ரேட்ஸ், அதாவது பிளாஸ்மா மெம்பரேன்ல நீங்க பார்க்கக்கூடிய கார்போஹைட்ரேட்ஸ் எல்லாமே தே ஆர் லிங்க் பை வாட், கோவேலன்ட் பாண்டிங் அலாங் வித் proteins and lipids. ஓகேவா, ஸோ இதனுடைய ஒரு இம்ப்ரூவ்ட் மாடலை வந்து 1972ல சிங்கர் அண்ட் நிக்கோல்சன் அப்படின்றவங்க கொடுத்தாங்க. அதை தான் வந்து நம்ம சாண்ட்விச் லேயர் ஆர் சாண்ட்விச் மெம்பரேன் அப்படின்னு கூட சொல்லுவோம். ஏன் அப்படின்னா அந்த லிப்போப்ரோட்டீன்ஸ்க்கு நடுவுல ஒரு ஃப்ளூவிட் மெம்பரேன் வந்து இருக்கும். ஓகே, ஸோ இதை வச்சு நம்ம என்ன இன்டர்பிரேட் பண்ணிக்கலாம் அப்படின்னா, இதனுடைய அந்த குவாசி, அதாவது செமி ஃப்ளூவிட் நேச்சர் வந்து ஏன் அப்படின்னா lipid is going to enable the movement, lateral movements of proteins. ஓகேவா, பைலேயர் ஃபுல்லாவே வந்து அந்த புரோட்டீன்ஸ்னுடைய மூமெண்ட்ஸ் இருக்கிறதுனால தான் அந்த ஃப்ளூவிட் நேச்சர் இருக்குன்னு சொல்றாங்க. அண்ட் பிளாஸ்மா மெம்பரேனுடைய ஃப்ளூவிடிட்டிக்கு இன்னொரு ரீசன் வந்து என்னன்னா பாஸ்போலிபிட்ஸ். ஏன் அப்படின்னா தே ஆர் ரிச் இன் அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இதனுடைய ஒரு மெயின் காம்பனன்ட் வந்து பாஸ்போலிபிட் இல்லையா, அதனுடைய இன்னொரு ஃபங்க்ஷன் என்ன, ஒரு ப்ராப்பர் ஸ்ட்ரக்சரல் ஃப்ரேம் ஒர்க் கொடுக்கறது தான் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் லிபிட்ஸ் ஆர் மோஸ்ட்லி ஆம்பிபத்திக், which means structurally asymmetrical, எந்த ஒரு பர்டிகுலர் சிமெட்ரியும் இருக்காது. அண்ட் போலார் ஹைட்ரோஃபிலிக் ஹெட்டும் நான் போலார் ஹைட்ரோஃபோபிக் டெயில், ஃபீலிக்னாலே லவ்விங், ஸோ வாட்டர் லவ்விங் ஹெட் அண்ட் வாட்டர் ஹேட்டிங் டெயில் வந்து இருக்கு. அதே மாதிரி வெளிப்பக்கத்துல பார்த்தோம் அப்படின்னா ஒரு சில லிபிட்ஸ், சுகர் செயின்ஸ், இது எல்லாமே வந்து அந்த போலார் ஹெட்ஸோட அட்டாச் ஆயிருக்கும். ஹென்ஸ் தீஸ் ஆர் நோன் ஆஸ் வாட், கிளைகோலிபிட்ஸ். ஓகேவா, ஸோ மொத்தம் 2 கைண்ட் ஆஃப் ப்ரோட்டீன்ஸ் இருக்கு which are found in the membrane. ஒன்று வந்து peripheral and extrinsic. along with that you also have the integral or intrinsic protein. ஸோ peripheral அப்படின்னாலே நமக்கு சர்ஃபேஸோட கார்னர்ல இருக்குன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். இன்டெக்ரல் அப்படின்னா அங்கங்க மெம்பரேனுக்கு நடுவில் வரும், அதனால தான் அதை வந்து நம்ம இன்ட்ரின்சிக் ப்ரோட்டீன் அப்படின்னு சொல்றோம் பசங்களா. ஸோ இதை வச்சு நமக்கு வந்து நிறைய மாலிகூல்ஸ் வந்து ஃப்ரீயா வந்து அந்த மெம்பரேனுக்குள்ளேயும் வெளியவும் போயிட்டு வரலாம் வித்தவுட்
எனி ரெக்வயர்மெண்ட் ஆஃப் எனர்ஜி. அப்படி நடந்தா அதை வந்து பாசிவ் டிரான்ஸ்போர்ட் அப்படின்னு சொல்றோம். ஒரு சில சமயம் நியூட்ரல் சொல்யூட்ஸ் வந்து மெம்பரேன்ல இருந்து, அதாவது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ஒரு சிம்பிள் டெஃப்யூஷன் மூலமா வந்து மூவ் பண்ணுவாங்க யூசிங் சம் கான்சென்ட்ரேஷன் கிரேடியன்ட், அதாவது from the region of higher concentration to the lower, அதாவது கான்சென்ட்ரேஷன் பேஸ் பண்ணி நீட்ஸ் பேஸ் பண்ணி வந்து மூவ் ஆகுறதுன்னு அர்த்தம் பசங்களா இங்க. அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் ஆஸ்மாசிஸ் அப்படின்ற ஒரு டேர்ம் நீங்க கிரேட் 9ல இருந்தே கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ இங்க வந்து அதை எதுக்கு ரெஃபர் பண்றோம் அப்படின்னா டிஃப்யூஷன் ஆஃப் வாட்டர். ஓகேவா, அதாவது எப்படி டிஃப்யூஸ் ஆகுது, ஒரு டிஃபரன்ஷியல் அப்படி இல்லைன்னா செமி பர்மியபிள் மெம்பரேன் மூலமா வந்து மூவ் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ போலார் மாலிக்யூல்ஸ் வந்து இந்த நான் போலார் லிபிட் பைலேயர் மூலமா டிரான்ஸ்போர்ட் ஆக முடியாது. as we know it is non-polar இல்லையா. in that case இங்க வந்து ஒரு கேரியர் புரோட்டீன் வந்து தேவைப்படுது அந்த மெம்பரேனுக்கு in order to facilitate that transport. அதே மாதிரி ஒரு சில அயான்ஸ் இல்லைனா மாலிக்யூல்ஸ் வந்து அவங்களுடைய கான்சென்ட்ரேஷன், அதாவது லோவர் கான்சென்ட்ரேஷன் வெளியே இருக்கலாம் பட் உள்ள வந்து ஹையரா இருக்கலாம். ரிகார்ட்லெஸ் ஆஃப் வாட் கான்சென்ட்ரேஷன் we will be transporting them. இந்த மாதிரி டிரான்ஸ்போர்ட் எல்லாத்துக்குமே வந்து எனர்ஜி வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பசங்களா. வேர் ATP is used as the energy currency. Example sodium and potassium pump. இதை வந்து நம்மளுடைய நியூரான்ஸ்ல பார்ப்போம். ஓகே, and then you have bulk transport. so bulk transport அப்படின்றது என்னன்னா, இப்போ எப்படி நம்ம லாரியில வந்து வீடு ஷிஃப்ட் பண்றப்போ ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு பேக்கர்ஸ் அண்ட் மூவர்ஸ் வச்சு திங்ஸ் எல்லாத்தையும் மூவ் பண்றோம், அந்த மாதிரி நம்ம பாடியில இருக்கக்கூடிய செல்ஸ் வந்து ரிகார்ட்லெஸ் ஆஃப் மைக்ரோ மாலிக்யூல்ஸ் ஆர் மேக்ரோ மாலிக்யூல்ஸ் இல்ல ஃபுட் பார்ட்டிகல்ஸ் இப்படி எல்லாம் பார்க்காம லார்ஜ் குவான்டிட்டி, ரொம்ப அதிகமான குவான்டிட்டியில வந்து டிரான்ஸ்போர்ட் ஆகுறத தான் வந்து நம்ம பல்க் டிரான்ஸ்போர்ட் அப்படின்னு சொல்றோம். ஸோ இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஃபார்மேஷன் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் இல்லைனா கேரியர் வெசிக்கிள்ஸ், அதாவது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு இவங்களை தூக்கிட்டு போறதுக்கு கேரியர் வெசிக்கிள்ஸ், குட்டி குட்டி ரவுண்ட்ஸ், அந்த மீசோசோம்ஸ் பார்த்தோம் இல்லையா, அந்த மாதிரி இங்கேயும் வந்து குட்டி குட்டி வெசிக்கிள்ஸ் வந்து ஃபார்ம் ஆகி அந்த வெசிக்கிள்ஸ்குள்ள வச்சு இவங்களை வந்து நம்ம டிரான்ஸ்போர்ட் பண்ணுவோம். ஸோ பேஸ்ட் ஆன் தட் வி ஆர் டிவைடிங் இன்டு பினோசைட்டோசிஸ். ஸோ பினோசைட்டோசிஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் வந்து ஃப்ளூவிடுக்கு பல்க் இன்டேக் இருக்கும், ஃப்ளூவிட்ஸ் அண்ட் அயான்ஸ்க்கு அண்ட் சம்டைம்ஸ் ஈவன் மாலிக்யூல்ஸ். ஓகேவா, ஸோ இது வந்து எப்படி டிரான்ஸ்போர்ட் ஆகுது, ஸ்மால் எண்டோசைட்டிக் வெசைக்கிள்ஸ், அதாவது சின்னதா செல்லுக்குள்ளேயே ஃபார்ம் ஆகக்கூடிய வெசிக்கிள்ஸ் 100 to 200 நானோமீட்டர் இன் டயமீட்டர்ல ஃபார்ம் ஆயிட்டு டிரான்ஸ்போர்டேஷனுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. And for this we require ATP, calcium, fibrillar protein which is also known as clathrin, and contractile protein actin. இது எல்லாமே required பசங்களா. ஓகே, and then you have phagocytosis. so phago அப்படினாலே cell eating இல்லனா ingestion of large particles by living cells அப்படின்றது தான் மீனிங். எக்ஸாம்பிள் white blood cells வந்து இந்த ஒர்க் பண்ணுவாங்க, neutrophils and monocytes. sometimes வந்து Kupffer cells of liver, அப்புறம் நம்மளுடைய ஸ்பிளீனுடைய ரெட்டிகுலர் செல்ஸ், அதுக்கப்புறம் ஹிஸ்டியோசைட்ஸ், கனெக்டிவ் டிஷ்யூஸ்ல இருக்கக்கூடிய ஹிஸ்டியோசைட்ஸ், மேக்ரோஃபேஜ், அமீபா, இன்னும் ஒரு சில புரோட்டிஸ்ட், இது எல்லாமே வந்து என்ன பண்ணுவோம்னா அந்த மாதிரி ஃபேகோசைட்டோசிஸ் மூவ்மெண்ட்டை யூஸ் பண்ணி தான் சாப்பிடும் பசங்களா. அண்ட் ஹியர் பிளாஸ்மா மெம்பரேன்ல என்ன இருக்கும், ரிசப்டார்ஸ் இருக்கும். ஸோ ஒன்ஸ் ஃபுட் மாலிக்யூல் வந்து கான்டாக்ட்ல வந்துருச்சு, ரிசப்டார் சைட்டுக்கு வந்துருச்சு அப்படின்னாலே எட்ஜஸ் வந்து அப்படியே பெருசாகி ஒரு வெசிக்கிள் வந்து வெளியே வந்து ஃபேகோசோமா மாதிரி அந்த ஃபுட் பார்ட்டிகளை என்கல்ஃப் பண்ணிக்கும். ஓகே, ஸோ வென் வி லுக் அட் த ஃபங்க்ஷன்ஸ் ஹியர், ஃபர்ஸ்ட் வந்து மெக்கானிக்கல் ஸ்ட்ரென்த் அண்ட் தென் ப்ரொடெக்டிவ் லேயராகவும் ஆக்ட் பண்ணுது. அப்பார்ட் ஃப்ரம் தட் it is going to help in transportation of materials, molecules, ions, etc. and it also helps in the diffusion of gases like oxygen and CO2. இது வந்து simple facilitated diffusion மூலமா நடக்குது பசங்களா. So as you can see here, this is the exact structure of how your plasma membrane will look. So this is your cytoplasm, அதாவது செல்லுக்கு உள் பக்கம் இந்த இடத்துல இந்த brown rounds எல்லாமே வந்து cholesterol, and this is a phospholipid. இது வந்து கேட் சேனல் இல்லைனா அயான் சேனல்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ தீஸ் ஆர் யோர் பெரிஃபெரல் ப்ரோட்டீன்ஸ். ஓகே, தீஸ் ஆர் யோர் இன்டெக்ரல் ப்ரோட்டீன்ஸ். ஓகே, ஸோ திஸ் இஸ் அ phospholipid bilayer. Moving next, we are seeing about cell wall. So cell wall அப்படிங்கிறது வந்து it is the non-living part. ஓகே, ஏன்னா இங்க வந்து திக் லேயர் ஆஃப் செல்லுலோஸ் இல்லைனா வேற ஏதாவது காம்பவுண்ட் தான் இருக்கும். இட் டஸ் நாட் ஹாவ் எனி ஸ்பெசிஃபைட் ஃபங்க்ஷன் அப்பார்ட் ஃப்ரம் ப்ரொடெக்டிங் எனி செல். ஓகேவா,
ஸோ செல் வால் அப்படின்றத நம்ம மேக்ஸிமம் வந்து ப்ரோகேரியாட்டிக் செல்ஸ் ஸ்டார்ட் பண்ணி பிளான்ட் செல்ஸ் வரைக்கும் தான் யூகேரியாட்ஸ்ல பார்க்க முடியும். இன் அனிமல் செல்ஸ் வி டோன்ட் ஹேவ் வாட் செல் வால் கிடையாது பசங்களா. ஸோ இதை ஃபர்ஸ்ட் டிஸ்கவர் பண்ணவர் வந்து ராபர்ட் ஹூக். இதை எப்படி டிஸ்கவர் பண்றாரு? கார்க் டிஷ்யூஸ்ல தான் டிஸ்கவர் பண்றாரு. எப்படி? வெளிப்பக்கமா ரொம்ப ரிஜிடா ப்ரொடெக்டிவா நான் லிவிங்கா சப்போர்ட்டிவா ஒரு லேயர் வந்து எல்லா பிளான்ட் செல்ஸ்ல பாக்டீரியால சைனோ பாக்டீரியால ப்ராட்டிஸ்ட்லாம் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அண்ட் ஆஸ் ஐ டோல்ட் இதை வந்து அனிமல்ஸ்ல பார்க்க முடியாதுன்னு சொல்றாரு. செல் வால் வந்து டெலோஃபேஸ் ஸ்டேஜ்ல வந்து ரொம்ப வெல் ஆர்கனைஸ்டா இருக்கும் அப்படின்றதும் இங்க ஒரு ஃபேக்ட் பசங்களா. அண்ட் அபார்ட் ஃப்ரம் தட் ஃபிராக்மெண்ட்ஸ் ஆஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் அண்ட் கால்கி பாடியோட வெசிக்கிள்ஸ் இது எல்லாமே வந்து ஈக்குவேட்டர்ல அரேஞ்ச் ஆகும். அப்படி அரேஞ்ச் ஆகும் போது we call it as what? Phragmoplast. ஓகே, ஸோ இதுதான் வந்து லேட்ரான் செல் டிவிஷன் முடிஞ்சதும் வந்து நமக்கு என்ன பண்ண போகுது? செல் பிளேட்டை வந்து ஃபார்ம் பண்ணி நியூ செல் ஃபார்ம் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ண போகுது, டாட்டர் செல் ஃபார்ம் பண்றதுக்கு. And when you talk about the cell of a young plant cell, நமக்கு வந்து cell wall is divided into primary, secondary, middle lamella. ஓகே, ஸோ இதுல primary அப்படின்னா most youngest part in அர்த்தம். It is capable of growth. So once cell mature ஆக it is going to diminish. And this is also formed on the inner side. எது? secondary wall. ஓகே, அதே வந்து மிடில் லேமெல்லா வந்து இந்த ரெண்டுத்துக்கும் நடுவில் ஒரு சிமெண்டிங் ஜங்ஷன் மாதிரி இருக்கும். அண்ட் திஸ் இஸ் ஃபார்ம்ட் ஆஃப் வாட்? கால்சியம் அண்ட் மெக்னீசியம் பெக்டேட், விச் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஹியர் பசங்களா. ஓகே, ஸோ இந்த ஃபார்மேஷன் ஆஃப் மிடில் லேமெல்லா அதில் இருக்கக்கூடிய கெமிக்கல்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் தென் நமக்கு லிக்னிஃபைட் செல் வால்ல என்ன இருக்கு? பிட்ஸ் இருக்கு. அது மூலமா தான் பிட்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுது. அண்ட் தென் இதை நம்ம எங்கெல்லாம் பார்க்க முடியும்? ஸ்க்ளீரன் கைமா, வெசல்ஸ், ட்ரெக்கைட்ஸ் இது எல்லாத்துலயுமே பார்க்கலாம். அண்ட் ஜிம்னோஸ்பார்ம்ஸ்ல இருக்கக்கூடிய ட்ரெக்கைட்ஸ்ல தான் நமக்கு வந்து லார்ஜ் நம்பர் ஆஃப் பார்டர்ட் பிட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் பிளாஸ்மோடெஸ்மாட்டா இல்லைன்னா சைட்டோபிளாஸ்மிக் ஸ்ட்ரான்ஸ் வந்து இந்த பிட்டோடைய அந்த ஃபுல் சரௌண்டிங்லேயே இருக்கும். ஸோ தட் இட் கேன் கான்டாக்ட் வித் த சைட்டோபிளாசம் ஆஃப் அதர் செல் அப்படின்னும் சொல்றாங்க பசங்களா. And apart from that, cell wall வந்து not just shape மட்டும் கொடுக்கறது இல்ல, it is also going to protect the cell from mechanical damage and infection, correcta? And it is also going to make sure that you have a proper cell to cell interaction, your cell with the adjacent cell, proper cell to cell interaction இருக்க போதான்னு பார்த்துக்க போகுது. அண்ட் செல் வால்ஸ்னால மட்டும்தான் என்ன ஆகுது? பிளான்ட் செல்ஸால வந்து சரௌண்டிங்ல இருக்கக்கூடிய எல்லா வேரியேஷன்ஸையும் வந்து தாக்கு பிடிச்சிருக்க முடியுது when compared to animal cells. ஓகே, so this is the proper structure of a cell wall. So as you can see, these yellow threads are the pectin, yellow and orange threads. So these are the microfibrils. And here you have hemicellulose. இது வந்து middle lamella. On the first you are having the middle lamella, second you are having the primary wall, and then the plasma membrane. You also have what? Soluble protein here. Okay, so this is the major composition pasangla. And then when we talk about cytoplasm, cyto அப்படினாலே cell, plasm means a fluid filled structure அப்படின்றது தான் மீனிங். ஸோ இதுக்குள்ள தான் வந்து நமக்கு நியூக்ளியஸ் அண்ட் அதர் செல் ஆர்கனல்ஸ் எல்லாமே இருக்கு. அண்ட் மோர் ஓவர் 90% ஆஃப் சைட்டோபிளாசம் இஸ் மேட் அப் ஆஃப் வாட்? வாட்டர். ஓகே, ஸோ இதுல நிறைய அயான்ஸ், பயோமாலிகுல்ஸ் லைக் சுகர், அமினோ ஆசிட், நியூக்ளியோடைட், டிஆர்என்ஏ, என்சைம்ஸ், விட்டமின்ஸ் இது எல்லாமே இருக்குன்னு சொல்றாங்க. அண்ட் சைட்டோபிளாஸ்மிக் ஆர்கனல்ஸ் பொறுத்த வரைக்கும் பிளாஸ்டிட், லைசோசோம்ஸ், ஸ்பெரோசோம், பெராக்சிசோம், கிளையாக்சிசோம், மைட்டோகாண்ட்ரியா, ரைபோசோம், சென்ட்ரோசோம் இது எல்லாமே வந்து அந்த ஒரு சைட்டோபிளாஸ்மிக் என்க்ளோஷர்ல நம்ம பார்க்கக்கூடிய ஆர்கனல்ஸ் பசங்களா. Okay, moving down to our endomembrane system. So endomembrane system அப்படின்றதுல நமக்கு என்ன இருக்கு? சில important organelles மட்டும் நம்ம உள்ள வச்சு படிக்கிறோம். In that you have endoplasmic reticulum, Golgi complex, lysosomes and then vacuoles. Okay, so mitochondria ஓட functions, chloroplast ஓட functions and peroxisomes எல்லாமே coordinatedா இல்லாதனால இத வந்து நம்ம endomembrane systemல consider பண்றோம் அப்படின்னு சொல்றாங்க பசங்களா. Okay, moving with our endomembrane system, first on our list is endoplasmic reticulum. Endo அப்படினாலே inside, plasmic na inside the cytoplasm and reticulum na நல்ல network or tiny tubular structures அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது வந்து ஆல்மோஸ்ட் எல்லா யூகேரியாட்டிக் செல்ஸ்லயுமே இருக்கும். whereas
like ova, embryonic cells and mature RBCs la வந்து endoplasmic reticulum நமக்கு இருக்காது. And apart from that you will not be able to find them in the prokaryotic cells also, but you will be able to find them in rapidly dividing cells. And இதுல வந்து மொத்தம் 3 components இருக்கு. And all of these 3 compounds are bound by what? ஒரு single unit membrane ஆல தான் கவர் ஆயிருக்காங்க. First on our list is cistern. Okay, இது வந்து flat, unbranched and sac-like structure. So இது எல்லாமே ஒன்னு மேல ஒன்னு pile up ஆன மாதிரி தான் இருக்கும். And they lie parallel to each other. And they also bear the ribosomes here. And then talking about vesicles, இது வந்து oval and round இருக்கும். And vacuole like elements இருக்கும், which is scattered throughout the cytoplasm. Okay, and this is also studded in what? In ribosomes. Okay, இதே வந்து tubulesல பார்த்தோம்னா wider tube like branched elements இருக்கும் near the cell membrane. So இது வந்து ribosomes வந்து சுத்தமா இல்லாத ஒரு இடம். That is because these are seen only in the smooth endoplasmic reticulum, where they mostly help in the formation of lipids. Okay, so this is your proper structure of the endoplasmic reticulum. So nuclear envelope irka, and then you have the nuclear pore. So this is your cisternal phase. This is your cistern. இங்க வந்து ribosomes இல்லாம இந்த டியூப் மாதிரி இருக்கிறது எல்லாமே வந்து smooth endoplasmic reticulum. And இந்த குட்டி குட்டி rounds எல்லாம் வச்சு அப்படியே டியூப் மாதிரி இருக்கிறது we call it as rough endoplasmic reticulum and ribosomes. Small round structures are called as what? Ribosomes. So இதோட functions என்னென்னு பார்த்தோம்னா synthesis and secretion. என்ன பண்றாங்க? proteins வந்து Golgi bodies யூஸ் பண்ணி synthesize பண்றாங்க. Okay, and then apart from that இங்க வந்து they also provide surface for what? Cholesterol synthesis, steroid, ascorbic acid, visual pigments, hormones, இது எல்லாத்தையும் synthesize பண்றதுக்கு தேவையான surfaceையும் கொடுக்கறாங்க. And endoplasmic reticulumல நமக்கு glycogenolysis நடக்கும். எங்கன்னா liver cellsல. Okay, and this is also going to bring about what? Detoxification, removal of toxins or poisons from the liver. Okay, so endoplasmic reticulum அப்படின்றது வந்து சைட்டோஸ்கெலட்டன்ல இருக்கக்கூடிய ஒரு காம்போனன்ட் தான். பட் இது வந்து ஒரு நெட் மாதிரி ஸ்ப்ரெட் ஆகி it is going to provide mechanical support and a proper shape to the cell. Okay, next is Golgi apparatus. இது first 1898ல Camillo Golgi அப்படின்றவர் தான் கண்டுபிடிக்கிறாரு. These are densely stained reticular structures. எங்க இருக்கு? நியூக்ளியஸ் பக்கத்துல இருக்கு. நிறைய flat disc shaped sacs இல்லனா cistern அதெல்லாம் இருக்கு. What is the length here? 0.5 micrometer to 1 micrometer in diameter. ஓகேவா? so இதெல்லாமே ஒண்ணுக்கு ஒண்ணு parallel-ஆ தான் இருக்கு. and it is present in all eukaryotic cells. எல்லா eukaryotic cellsலயுமே இருக்கு பசங்களா. அப்ப பிளான்ட்ஸ்ல இல்லைன்னு சொன்னீங்களே மேம் அப்படின்னா கண்டிப்பா கிடையாது. பிளான்ட்ஸ்ல இருக்கு, பட் irregular-ஆ scatter ஆகி dictyosomes அப்படின்ற பேர்ல வந்து நம்ம Golgi bodies-அ பார்க்கறோம். and apart from that it is also absent in bacteria, blue-green algae, RBC, sperm cells of bryophytes and pteridophytes, sieve tubes of phloem of angiosperm. ஓகேவா? ஆஞ்சியோஸ்பர்ம்ல இருக்கக்கூடிய phloemல வந்து நம்ம பார்க்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ மொத்தம் Golgi பாடிக்கு வந்து மொத்தம் 4 பார்ட்ஸ் இருக்கு. The first one is cistern. ஓகே, ஸோ cistern அப்படிங்கிறது stack of flat sac-like structure. அதுதான் வந்து நம்ம cistern அப்படின்னு சொல்ல போறோம். ஸோ இதனுடைய மார்ஜின்ஸ் வந்து பொதுவாகவே ரொம்ப ஜென்ட்லி கர்வ்டா ஒரு கப் ஷேப் அப்பியரன்ஸ்ல தான் இருக்கும். and it has a definite polarity. okay, so cistern வந்து கான்வெக்ஸ் எண்ட்ல இருந்ததுன்னா, டிக்டியோசோமோட கான்வெக்ஸ் எண்ட்ல இருந்ததுன்னா that is known as cis phase or F phase, which is also known as forming phase. இதே வந்து கான்கேவா இருந்து மெச்சூரிங் ஸ்டேஜ்ல இருந்ததுன்னா அதை எம் ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஃபார்மிங் ஃபேஸுக்கு அடுத்தால தான் நமக்கு என்ன இருக்கும்? நியூக்ளியஸ் இல்லைன்னா எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் இருக்கும். வெராஸ் மெச்சூரிங் ஃபேஸ் வந்து எப்பவுமே பிளாஸ்மா மெம்பரேனை பார்த்த மாதிரி தான் நடக்கும். அண்ட் திஸ் இஸ் த மோஸ்ட் காமன் ஃபங்க்ஷனல் யூனிட் ஆஃப் வாட்? ஆஃப் Golgi பாடி. ஓகே, ஸோ இப்போ மெச்சூரிங் ஃபேஸ் வந்து யூஸ்வலாக பிளாஸ்மா மெம்பரேனை பார்த்த மாதிரி தான் டைரக்டாக இருக்குமா? அண்ட் ஆஸ் வி சா இட் இஸ் ஆல்சோ த ஃபங்க்ஷனல் யூனிட் ஆஃப் Golgi. அடுத்தது வந்து டிபியூல்ஸ். ஸோ டிபியூல்ஸ் வந்து நமக்கு எதனால அரைஸ் ஆகுது? இட் இஸ் கோயிங் டு அரைஸ் பிகாஸ் ஆஃப் ஃபெனிஸ்ட்ரேஷன் ஆஃப் cistern.
ஓகேவா? ஸோ ஃபெனிஸ்ட்ரேஷன் அப்படின்னா சின்ன சின்ன பிரேக்கேஜ் மாதிரி ஃபார்ம் ஆகி அதுல இருந்து ஒரு காம்ப்ளெக்ஸ் நெட்வொர்க் வந்து ஃபார்ம் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ தட் இஸ் அபவுட் வாட் tubules. ஓகே, அடுத்தது செக்ரீட்டரி வெசிக்கிள்ஸ். ஸோ செக்ரீட்டரி வெசிக்கிள்ஸ் அப்படிங்கிறது ஸ்மால் சைஸ் காம்பவுண்ட்ஸ்னா 40 ஆம்ஸ்ட்ராங் டயாமீட்டர் தான் இருக்கும். அண்ட் தீஸ் ஆர் ஜென்ரலி சீன் ஆன் த கான்வெக்ஸ் சர்ஃபேஸ். ஓகேவா? ஸோ இது வந்து ஸ்மூத் அண்ட் கோட்டட் டைப்பா இருக்கும். வேராஸ் கால்கியன் வேக்யூல்ஸ் வந்து எக்ஸ்டெண்டட் பார்ட் ஆஃப் வாட் சிஸ்டர்னே. ஓகே, ஸோ ஃபைனலி தே பிகம் மாடிஃபைடு. எதுக்காக மாடிஃபை ஆகுறாங்க? டு ஃபார்ம் த வேக்யூல்ஸ் அப்படின்னு சொல்றாங்க பசங்களா. So main function வந்து secretion தான். Okay, so they are also the most important and large sized secretory cells. அது ஒண்ணா. அடுத்து இங்க வந்து glycosidation of lipids வந்து நடக்கும், which means you will add oligosaccharides, குட்டி குட்டி sugar molecules add பண்ணி அதை glycolipids ஆ மாத்துறோம். அடுத்தது glycosylation of protein. so lipidsக்கு வந்து இல்லனா கார்போஹைட்ரேட்டுக்கு வந்து நம்ம glycoproteins வந்து ஆட் பண்றோம். ஓகே, that is there. And they also help in the formation of what? Primary lysosome. So as you can see here, this is a complete structure of what? Golgi apparatus. So transphase inga irukku. Okay, and then your cis phase or formation phase is here. Pinched off secretory vesicles, incoming transport vesicle idu, and this is the lumen. Okay, so I hope you people enjoyed watching our video. Yes, so if you have any doubts, please do put it down in the comment section below, and you can also pour in your suggestions there so that we will be able to improve our video presentations. Thank you for watching, and one more thing, please do share this video with your friends who are preparing for NEET 2025, and please do follow our YouTube channel and put it on the priority button so that you will be able to receive the videos on first come and first serve basis pasangla. Thank you for watching.